Assalamualaikum. I am Faumia from FF Fusion. Welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். நான் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து இந்த வீடியோ வந்து போடுறேன். ஏன்னா எமர்ஜென்சி சிச்சுவேஷனால ஊருக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஊரில் எடுத்த வீடியோ தான். அதை தான் வந்து எடிட் பண்ணி இங்கே வந்து போட்டிருக்கிறேன். காலையிலேயே நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் டிவியில் வந்து சிசிடிவி தான் வந்து பார்த்துட்ருக்குறேன். அதாவது நம்ம வீட்டு மொட்டை மாடியில் வந்து நிறையா மயில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லியிருந்தாங்க. சரி காலையிலேயே மாடியில் போயிட்டு மயிலெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், கேமராவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்துட்ருக்குறேன். பார்த்திங்கன்னா மயில் வந்து சொல்கிற மாதிரி நிறையா வருது. நான் டெய்லியுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இன்றைக்கி நான் ரெக்கார்ட் பண்ணப்போ ஃபஸ்ட்டு ஒரு மயில் தான் வந்துச்சு, அப்புறம் ஒரு மயிலாக வர ஆரம்பிச்சிது. டெய்லியுமே காலையில் இந்த மாதிரி வந்து மயிலெலாம் வந்து சூப்பராக வந்து மாடிக்கு வந்தது. அதை வந்து கேமராவில் பார்க்குறது தான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம போனோன்னா அந்த மயில் வந்து பயந்துட்டு ஓடிடுது. நானும் தசீம் குட்டியும் தான் வந்து பார்த்துட்ருக்குறேன். எவ்வளோ அழகாக தொகையை விரிச்சிட்ருக்கு பாருங்கள். பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. முன்னாடிலாம் மயில் பார்க்கணுன்னா ஜூக்கு தான் வந்து போகணும், இல்லை பேர்ட்ஸ் பார்க் அந்த மாதிரி எங்கேயாவது தான் பார்க்க முடியும். இந்த மாதிரி வீட்டு பக்கத்துலலாம் மயில் பார்த்ததே கிடையாது. இப்போ என்னென்னா அவ்வளோ மயில் வந்திருக்கு. தசீம் குட்டியும் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து பார்த்துட்ருக்குறாரு. மயிலும் வந்து அவரும் வந்து நிறைய நேரில் பார்த்தது கிடையாது, இல்லை ஊருக்கு வரப்போ தான் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிது. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெக்ரோனி தான் வந்து செஞ்சிட்ருக்கிறேன். ஏன்னா தசீம்க்கு வந்து பெருசாக இட்லி தோசை இதெல்லாம் வந்து அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. சரி அவன் எதையாவது சாப்பிட்டா போதும் அப்படிங்கிறதுனால மெக்ரோனி தான் வந்து இன்றைக்கி செஞ்சிட்ருக்கிறேன். ஊருக்கு வந்து நான் ஃபாரா தசீம் குட்டி 3 பேர் தான் வந்திருக்கோம். ஹஸ்பண்ட் அப்புறம் தசீன் வந்து மலேசியாவில் தான் இருக்கிறாங்க. தசீனுக்கு ஸ்கூல் இருக்கிறதுனால அவரை வந்து அழைச்சிட்டு வர முடியல. இப்போ மெக்ரோனிக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக மசாலா மட்டும் போட்டுட்டு வேக வச்ச மெக்ரோனியை சேர்த்துட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். மெக்ரோனி வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறேன். அதேமாதிரி மசாலாலையும் லைட்டாக வந்து உப்பு சேர்த்துருக்குறேன். அவ்வளோதான், ஒரு சிம்பிளான மெக்ரோனி தான் வந்து செஞ்சுருக்கிறேன். நான் வந்து திடீர்னு தான் ஊருக்கு வந்திருந்தேன்னு சொல்லியிருந்தேன்னே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதுவுமே திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரல, ட்ரைபாட் கூட எடுத்துகிட்டு வரல. அப்படிங்கிறதுனால என்னால் ரெசிபிலாம் பெருசாக ஷூட் பண்ண முடியல. ஏதோ கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா வந்து எதுவுமே பிளான் இல்லாமல் வந்ததுனால எதுவும் எடுத்துகிட்டு வரல பெருசாக. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் தான், வீட்டில் காய்ச்சி சுண்டைக்காய் தான் வந்து எடுத்து இங்கே வாஷ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்புறம் இது வந்து நண்டு வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்குறாங்க. நம்மளாம் ஊருக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால அம்மா வந்து நண்டு வாங்கியிருந்தாங்க. இன்றைக்கி இந்த நண்டு வந்து நான் தான் சமைக்க போகிறேன். அதோட ரெசிபியும் நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இந்த சுண்டைக்காய் வந்து வீட்டிலேயே ஃப்ரெஷ்ஷாக பறித்தது. இதை வந்து வத்தல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். வத்தல் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வீட்டுக்கு வந்து ஹெல்ப்பர் அக்கா வந்து வருவாங்க. அவங்க தான் வந்து இதை வந்து இடிச்சிட்டு வத்தல் போடுவோம், அப்போ வந்து நல்லா உப்பு புளிப்பு எல்லாமே நல்லா ஏறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டுட்டு அதை வந்து நல்லா இந்த மாதிரி இடிச்சிட்ருக்குறாங்க. இந்த மாதிரி வந்து இடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா அது வந்து லைட்டாக அப்படி உடஞ்சிருது. அது உடையிறப்ப இதோட உப்பு நம்ம சேர்க்குற இதெல்லாம் வந்து நல்லா உள்ளே போய் இறங்கும். இல்லைன்னா நம்ம வந்து கட் பண்ணி போடுறதா இருந்தாலும் கட் பண்ணி போடலாம். இதை கட் பண்ணுறதுக்கு வந்து டைம் எடுக்கும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி இடிச்சிட்டு செஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த இடிச்சிருக்கிற சுண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு பேக்கில் போட்டுட்டு இப்படி இடிச்சிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான் நம்ம செய்கிறது. நானும் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி செஞ்சது கிடையாது வத்தல்லாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அம்மா செய்கிறது நான் பார்க்குறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து தண்ணியை சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம வேக வச்சுக்க போகிறோம். போதுமா? இப்போ இதில் வந்து வெறும் உப்பு மட்டும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த சைடில் வந்து இதை வேக வச்சாச்சு. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா மெக்ரோனி செஞ்சு வச்சதும் அப்படியே இருக்குது. இனிமேல் தான் வந்து சாப்பிட்டோம். இப்போ போய் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு வந்துடலாம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வரத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா சுண்டைக்காவும் நல்லாவே வெந்துருச்சு. இதை வந்து நம்ம மாடியில் போயிட்டு காய வைக்க வேண்டியது தான்.
இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்டில் கொட்டிட்டு இதை வந்து நல்லா மாடியில் காய வைக்க வச்சுட்டேன். இது நல்லா காயட்டும். இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக காயட்டும். காய்ஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து தயிர் அப்புறம் உப்பு வந்து திரும்ப சேர்க்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு இன்றைக்கி ஒரு நாளே நல்லா காய்ஞ்சிரும் போல இருக்குது. அந்தளவுக்கு நல்லா ஊரில் வெயில் அடிச்சிட்ருக்கு. நான் வந்து நண்டு கிரேவி பண்ணுறதுக்கு தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். அம்மா வந்து ரசம் வந்து வச்சுட்டாங்க. ஸோ ரசத்துக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து நண்டு கிரேவி ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுதான் வந்து இங்கே வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு வந்து ஹெல்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அமுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்ப்பர் அக்கா வந்து வருவாங்க. அவங்களோட பேசிக்கிட்டே தான் வந்து வேலை பார்த்துட்ருக்கோம். அவங்க வந்து நண்டெல்லாம் சூப்பராகவே வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ நான் இங்கே வந்து கிரேவி பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணாமே நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்திருக்கேன். ஏன்னா ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிட்டே வந்து இங்கே சமைச்சிட்ருக்கிறதுனால ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். இதில் ஒன்றும் இல்லை, எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்குறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். நண்டு கிரேவி வந்து ஒருத்தர் வந்து ஒரு மாதிரி செய்வாங்க. நான் வந்து என்னோடய ஸ்டைலில் வந்து இன்றைக்கி செய்ய போகிறேன். இது நல்லா பெப்பர்லாம் சேர்த்துட்டு நல்லா காரமாக இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் வந்து 2 தக்காளி மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வந்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளிலாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்குறதுக்காக இதில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துருக்குறேன். அதை வந்து ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். இதை வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இது நல்லாவே வந்து வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து நிறையா மிளகுத்தூள் தான் வந்து சேர்த்துக்க போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகுத்தூள் சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் வந்து நல்லா வதங்கி எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரட்டும். இப்போ வெங்காயம், தக்காளி இது எல்லாமே வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சீரகத்தூள் வந்து சேர்த்துருக்குறேன். இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகுத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இப்போதைக்கு வந்து மிளகுத்தூள் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்குறேன். திரும்ப வந்து லாஸ்ட்டாக வந்து திரும்ப நிறையா மிளகுத்தூள் வந்து நம்ம சேர்க்கணும். அப்போ தான் நல்லா காரசாரமாக நண்டு குழம்பு வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ மசாலாலாம் சேர்த்துட்டு இது வந்து லைட்டாக ஒரு டைம் வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலா எல்லாமே வந்து நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற நண்டை வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் நண்டை வந்து 2-3 உடச்சி போகிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் வந்து அப்படியே தான் வந்து சேர்த்துக்கிறேன். வாஷ் பண்ணி வச்ச மாதிரி அப்படியே வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், இந்த மாதிரி முழுசாக போட்டோன்னா. ஆனால் வந்து ஒரு ஆள் ஒரு நண்டு அப்படின்னு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப தூளாக போன மாதிரி போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எப்போதும் இந்த மாதிரி தான் வந்து சேர்த்துப்பேன். இப்போ வந்து நண்டெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு டைம் இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து நான் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து இது வந்து மசாலா எல்லா பக்கமும் போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக மட்டும் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து இன்றைக்கி கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறோம். அதனால நிறைய தண்ணிலாம் சேர்க்க தேவையில்லை. இதை வந்து சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து லிட் போட்டு கவர் பண்ணி குக் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் போல் குக் பண்ணியாச்சு. இப்போ நண்டோட கலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ரெட் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கும். இது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு குக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் மனமும் வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக நல்லா வாசமாக சூப்பராக இருக்குது. திரும்ப இதை வந்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஓரளவுக்கு நல்லா சுண்டி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்டவ் வந்து வேகமாக வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா காரசாரமாக நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பெப்பர் பவுடர் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இது வந்து நல்லாவே காரமாக இருக்கும். நண்டு வந்து எப்போதும் எனக்கு சாப்பிட்றப்ப காரமாக சாப்பிட்டா தான் வந்து நண்டு சாப்பிட்ட ஒரு ஃபீலே இருக்கும். அதனால் எப்போதுமே வந்து நல்லா காரமாக தான் செய்வேன். இப்போ இதை வந்து திரும்ப ஒரு டைம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தண்ணிலாம் நல்லா வத்துற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஓரளவுக்கு வெந்துருச்சு. ஆனால் இந்த கிரேவி வந்து கொஞ்சம் வற்றி வரணும். இந்த
சைடு வந்து நண்டு கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை தான் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து அம்மா வந்து ரசம் வந்து வச்சுட்டாங்க. எனக்கு எப்போதும் ரசம் வச்சா அந்தளவுக்கு நல்லா வராது, அதனால் அம்மா தான் செஞ்சாங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கீரையும் வந்து வதக்கி வச்சுட்டேன். அவ்வளோதான். நண்டு கிரேவியும் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக இந்த மாதிரி தான் வந்து ரெடி ஆகிருக்கு. நல்லாவே காரமாக சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து லன்ச் வந்து சாப்பிட போகிறோம். எங்களோட ஸ்பெஷல் லன்ச் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். கொஞ்ச நாளாகவே வந்து மட்டன் சிக்கன் இதையே சாப்பிட்டுட்டு அழுத்து போன மாதிரி இருந்துச்சு. அதனால் ஊருக்கு வந்தோடனே வேலையாக வந்து நண்டு வாங்கி இன்றைக்கி சமைச்சாச்சு. ஏன்னா நண்டுலாம் வந்து ஊருக்கு வந்தால் தான் வந்து நான் சாப்பிடுவேன். பெருசாக அங்கே வந்து மலேசியாவில் வாங்கி சாப்பிட்றது கிடையாது. லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மாடிக்கு வந்துட்டேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் பள்ளிவாசல் கட்டிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக நான் ஊருக்கு வந்த வீடியோலாம் நான் வந்து காமிச்சிருந்தேன். இப்போதைக்கு இந்த அளவுக்கு வந்து கட்டி முடிச்சிருக்கிறாங்க. இதுக்கு மேலே இன்னொரு ஃப்ளோர் ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்புறம் இந்த சைடில் உள்ள இடம்லாம் வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரியல. கட்டுவாங்களா இல்லை எப்படி அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து சரியாக தெரியல. இப்போ ஈவினிங் வந்து 5 மணி ஆகிடுச்சு. நம்ம காலையில் வந்து சுண்டைக்காய் காய வச்சுருந்தோம்ல, அது இந்த அளவுக்கு காஞ்சி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து அம்மா வந்து தயிர் அதுக்கப்புறம் உப்பு ரெண்டுமே கலந்து வந்து இதில் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. இதுக்கப்புறமா இதை வந்து திரும்ப வந்து நாளைக்கு நாளன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது நல்லா காஞ்சி வர வரைக்கும் வெயிலில் வந்து காய வச்சு எடுக்கணும். இப்போ இந்த தயிரெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இது வந்து நல்லா வந்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா எல்லா சுண்டைக்காயிலையும் அந்த தயிர் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் சுண்டைக்காய் வத்த பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய மகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு வந்து சுண்டைக்காய் வத்த வறுத்து கொடுத்தோன்னா வேறு எந்த சைட் டிஷ்ஷுமே கேட்க மாட்டாள். அதையே வச்சுட்டு சாப்பிட்ருவான். அந்த அளவுக்கு வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். காய வைக்கணுமா? நாங்கள் வந்து இப்போ எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் தான் வந்து போயிட்டுருக்கோம். எதுக்கு அப்படின்னா, கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணுற வேலைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போயிட்டுருக்கோம். ஊருக்கு வந்தாலே கண்டிப்பாக வந்து ஏதாவது ஷாப்பிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ட்ரெஸ் எல்லாம் வந்து இங்கே கம்பேர் பண்ணுறதுக்கு, அதாவது மலேசியாவை கம்பேர் பண்ணுறதுக்கு ஊரில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் ஊருக்கு போகிறப்ப எப்போதுமே வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடி தள்ளுபடி வேறு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் போய் ஆனந்தத்தில் ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து போயிட்டுருக்கோம். கும்பகோணம்குள்ளே அந்த ஆனந்தம் கிட்ட நுழையிறப்பவே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கூட்டமாக இருக்குது. நிறைய பேர் அங்கே தான் வந்து ஷாப்பிங் பண்ணிவிட்டு போயிட்டுருக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அலீஃப் ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. ஆனால் டின்னர்லாம் நாங்கள் அங்கே சாப்பிட போகலை. நாங்கள் வீட்டில் போய் தான் சாப்பிட போகிறோம். இப்போதைக்கு மெயினாக வந்தது ஆனந்தத்தில் வந்து ஆடித்தள்ளுபடியில் என்ன ட்ரெஸ்லாம் இருக்குது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கோம். பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு கூட்டமாக இருக்குன்னு. உள்ளே போகவே முடியல, அவ்வளோ கூட்டமாக இருந்துகிட்ருக்கு. அப்படி இப்படின்னு கூட்டத்தெல்லாம் தாண்டி மாடிக்கு வந்தாச்சு. இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்ததுமே வந்து சாரீ தான் வந்து பார்த்துட்ருக்கேன். இந்த செக்ஷனில் தான் வந்து கூட்டம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால இங்கே வந்து சாரீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்துட்ருக்குறேன். இந்த சாரீ வந்து பார்த்ததுமே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடி ரொம்ப கிராண்டான சாரீ அப்படிலாம் பார்க்கல. நம்ம வந்து டெய்லி யூஸ்க்கு இல்லைனா ஏதாவது சிம்பிளாக கட்டுற மாதிரியான சாரீ தான் வந்து பார்த்துட்ருக்குறேன். ஸோ இங்கே வந்து இந்த சாரீ பிடிச்சிருந்ததுனால அதை தான் வந்து பார்த்துட்ருக்குறேன். இந்த சாரியுமே வந்து பார்க்க நல்லாயிருக்கு. ஆனால் இதில் வந்து கல்லெல்லாம் வச்சுருக்குறாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் கல் கொட்டி போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி பயந்து கேட்டால், ஆனால் கல்லெல்லாம் அப்படி கொட்டாதுமா, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறவங்க வந்து சொன்னாங்க. சரி, அதை நம்பி இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாங்க போகிறோம். இந்த சாரி தான் இப்போதைக்கு நான் வந்து சூஸ் பண்ணி வாங்குகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து டெய்லி யூஸ்க்கு போடுற மாதிரியான காட்டன் சுடிதார் தான் வந்து பார்த்துட்ருக்குறேன். அது எல்லாமே நல்ல ஆஃபரில் வந்து வச்சுருக்குறாங்க. 400 ரூபாய் 500 ரூபாய்க்குலாம் வந்து நல்லா சூப்பரான சுடிதார்லாம் வந்து இருக்குது. அதாவது செட்டாகவே இருக்குது. டாப்ஸ் மட்டும் சொல்லலை, டாப் பேண்ட் ஷால் அப்படின்னு சொல்லிட்டு 3மே செட்டாகவே இருக்குது. அந்த மாதிரி டெய்லி யூஸ்க்கு போடுற மாதிரியான காட்டன் சுடிதார் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். அப்புறம் இந்த ஒரு சுடிதார் வந்து பார்க்குறதுக்கு எனக்கு கலர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரியான சாண்டில் கலர் மாதிரி இருந்தது, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த சுடிதாரும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் எது எனக்கு எடுக்கிறது எது ஃபாராக எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசித்து பார்த்துட்டே இருந்தோம். கலர் அது ப்ளூ நிறையா இருக்கும், இது அழகாக தான் இருக்குது.
ஃபாரா கிட்ட ஆல்ரெடி இதே மாதிரி சுடிதார் இருக்குது அப்படிங்கிறதுனால ஃபாரா இந்த சுடிதார் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. இதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கலர் வந்து ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் இது ஒன்று பார்த்தோம், இது ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப நிறைய கலர் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வேணான்னு சொல்லியாச்சு. ஆனால் இதுவுமே வந்து பார்க்க நல்லா தான் இருக்குது. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக நல்லா சூப்பராக இருந்தது. அப்புறம் இங்கே இருக்கிற இந்த சுடிதார்லாம் வந்து பார்த்திங்கன்னா 400 300 அந்த மாதிரி தான் வந்து போட்டிருக்காங்க. இந்த ப்ரைஸ்க்கெலாம் சுடிதார் கிடைக்குமா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ஒரு ஷாப்பிங்கும் முடிச்சுட்டு எங்களோட டே வந்து இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.